ஹாய் கைஸ், இது எங்களோட செகண்ட் வீடியோ அண்ட் இதில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இதுதான் ஃபஸ்ட்டு நான் தனியாக பேசுகிறேன், அது தேவையில்லை இப்போது. கொஞ்சங்கிறத விட ரொம்பவே இந்த படம் வந்து ஹார்ட் ப்ரோக்கிங்காக இருந்துச்சு. ஒரு ரியாலிட்டி ஹிட் மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு ஒரு இன்னசென்ட் பாய், லைக் ஸ்பைடர்மேனோட ஃபஸ்ட்டு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக, ஜோவியலாக, ஹாப்பியாக, எந்துவாக, ஒரு மாதிரி அப்படியே துருன்னு இருப்பான். ஸ்பைடர்மேன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அந்த படங்கள் வர 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 மாற 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 ஸ்பைடர்மேனோட ஆக்டிவிட்டியும் த வே ஹி பிஹேவ் அப்படிங்கிறது செஞ்சால் இருக்கும். பட் இந்த படம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்பைடர்மேனோட ஓவரால் இந்த கேரக்டர் சேஞ்சஸோ இல்லை த வே ஹி ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக மாறி இருக்கும். அது எப்படின்னா ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். அது வந்து நிறையா பேர்த்துக்கு கனெக்டும் ஆகும். ஸ்பைடர்மேனோட வாழ்க்கை நிறையா பேர்த்துக்கு நிறையா இடங்களில் கனெக்ட் ஆகும். மேபி ஸ்பைடர்மேன் அதனால தான் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டாக இருக்காருன்னு கூட நான் நினைக்கிறேன். வாட் ஐ ஃபெல்ட் லைக் பீயிங் சூப்பர் ஹீரோ இஸ் டிஃபிகல்ட், பட் எஸ்பெஷலி ஸ்பைடர்மேனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. லைக் பீயிங் அ ஸ்பைடர்மேன் இஸ் நாட் தட் ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் கண்டினியூஸ் ஹார்ட் பிரேக் ஓவர் அண்ட் ஓவர் அவனுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா நிறையா மியூட்டன்ஸ் வருவாங்க, அப்புறம் இந்த கமர் தாஜ் எல்லாம் உள்ளே வருவாங்க. சாரி, அதாவது இந்த அயன் ஃபிஸ்ட் ரிலேட்டடாக அந்த மாதிரி மூவ் ஆகும். இந்த டிஃபெண்டர்ஸ் பேஸ் பண்ணி அந்த சைட்லேருந்து நிறையா கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் இங்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு மற்ற பெரிய இன்வால்மெண்ட் ஆஃப் மியூட்டன்ஸும் இல்லை. இந்த டிஃபெண்டர்ஸோ அந்த மாதிரி சைட்லேயும் விஜிலாண்டி சைட்லேயும் பெருசாக மூவ் ஆகலை. பட் தேவையான அளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. விஜிலாண்டி சைடில் வந்து நம்ம பனிஷரையும், அதே மாதிரி மியூட்டன் சைடில் நம்ம ஜீன் கிரேயும் கொண்டு வந்தாங்க. பட் ஆப்வியஸ்லி நம்ம பார்த்த அந்த பவர்ஃபுல் ஜீன் கிரே கிடையாது. இது ஒரு கைண்ட் ஆஃப் இது ஷீஸ் ஒரு வேரியண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். ஜீன் கிரேவோட இது ஒரு வேரியண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பிகாஸ் ஆப்வியஸாக தெரியும் ஜீன் கிரே வந்து ஒரு ஒமேகா லெவல் மியூட்டன்ட். அவளோட பவர்ஸ்லாம் வந்து இங்கே ரிவீலே ஆகலை. ஜஸ்ட் ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்கிற மாதிரி ஜஸ்ட் இப்போ தான் ரியலைஸ் பண்ணியிருக்கா. ஸோ வென் ஷி க்ரோ ஷி வில் கெட் மோர் பவர், ஆர் ஹி வில் காட் வாட் ஹர் ஆக்சுவல் பவர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அவனோட உண்மையான பவர் என்னென்னா அவளுக்கு கண்டிப்பாக தெரிய வந்துடும் லேட்டராக. இல்லை எம்ஜேவும் ஸ்பைடர்மேனும் சேர மாட்டாங்கிறத வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எம்ஜேவோட சேர்ந்துருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் எம்ஜே இல்லாமல் நம்ம லாஸ்ட்டில் வந்து ஒரு ஜீன் கிரேக்கு உங்களுக்கும் ஒரு இருக்கிற மாதிரி முடிச்சிருந்தாங்க. பட் அது அவ்வளோ அஃபிஷியலாக சொல்லலை. பட் ஜீன் கிரே கேட்குற மாதிரி ஐ டோன்ட் ஹாவ் எனி ஒன், யூ ஹாவ் மீ அப்படின்னு சொல்லும்போது அந்த இதெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆயிருந்துச்சு. அது வந்து சோஷியல் மீடியாவில் நிறையா பேரால் ஷேர் பண்ணப்பட்டு அது கொஞ்சம் நல்லா ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது. லைக் இஃப் யூ லூஸ் யுவர் எம்ஜே யூ ஸ்டில் ஹாவ் யுவர் ஜீன் கிரே அப்படின்னு சொல்கிறது வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம படத்தோட ஸ்டோரி அப்படின்னு வரும்போது ஆக்சுவலாக இது எல்லாத்துக்கும் தெரியும். பழைய அந்த 90s 20s ஏர்லி 20s அந்த டைம்லலாம் வந்து ஸ்பைடர்மேன் பார்த்தேன். இப்போ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 26 to 24 ஏஜ் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக இந்த சீரீஸ் பார்த்துருப்பாங்க. ZXல, CNN அந்த மாதிரி என்ன பழைய சேனல்ஸில் வந்து ஆப்வியஸாக ஸ்பைடர்மேன் சீரீஸ் ஓடி இருக்கும். அந்த ஸ்பைடர்மேன் சீரீஸில் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஸ்பைடர்மேன் வந்து மியூட்டேட் ஆகும். ஸோ ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் இது ஸ்பைடர்மேனோட மியூட்டேஷன். லைக் அவன் வந்து ஹி ஜஸ்ட் கெட்டிங் எவால்வ்டு. லைக் அந்த ஃப்ரம் ஒரு டீன் ஸ்பைடர்லேருந்து ஒரு அடல்ட்ஹுட் ஸ்பைடருக்காக அந்த எவால்வ் ஆகிற ப்ராசஸில் வந்து அவனோட ரெக்னர் இது வந்து எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். அவனோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளியே வரும்போது வாட் ஹேப்பன்ஸ் டு ஸ்பைடர்மேன், ஹவ் ஹி கண்ட்ரோல்ஸ் இட் அண்ட் என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்கும், அதனால என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படம் மோஸ்ட்டாக இருக்கும். லைக் ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஹி ஜஸ்ட் கெட்டிங் எவால்வ்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இது நிறையா நடக்கும். அதில் வந்து ஆக்சுவலாகவே நம்ம நிறையா சீன்ஸ் பார்த்துருப்போம். ஸ்பைடர்மேன் மியூட்டேட் ஆகும்போது அவன் வந்து ஒரு சிலந்தியாக ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிடுவான். அட் த சேம் டைம் அவனுக்கு ரொம்ப பவர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அந்த கம்ப்ளீட் ஒரு ஸ்பைடர் சென்ஸை தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஸ்ட்ரென்த், ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சென்சஸ் வந்து ஸ்பைடர்மேனுக்கு வரும். ஸோ அது எப்படி அவன் இந்த படத்தில் வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறான், அது எந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் முழுக்க இருக்கும். வில்லனாக ப்ளே பண்ணியிருக்கிறது ஜீன் கிரே தான். அது ஏன் அவங்க வில்லனாக இருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறதான் இந்த ஹோல் ஸ்டோரி. எதனால வந்து அவன் வந்து நம்மளோட டேமேஜ் கண்ட்ரோலை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது டேமேஜ் கண்ட்ரோலுங்கிறது யார் அப்படின்னா எல்லாத்துக்கும் மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கும். ஒரு சண்டை நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு
அவெஞ்சர்ஸ்க்கும் ஒரு ஏலியன் குரூப்புக்கும் சண்டை நடந்திருக்கு. அப்போ வந்து அங்கே இருக்கிற அந்த வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, ஏலியன் ரிலேட்டடாக அந்த வேஸ்ட்டு. இப்போ அந்த ஐ மீன் நியூயார்க்கோட ஃபைட்டில் வந்து நிறையா சிட்டாரிஸோட அந்த அந்த எப்படி சொல்கிறது, அந்த வெப்பன்ஸு, அந்த ஏலியன்ஸோட ஹெல்மெட்ஸு, ஸோ அது போக அந்த பெரிய ஒரு க்ரீச்சர் வருமே, அந்த க்ரீச்சரு, அந்த அதெல்லாம் வந்து வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது இந்த இதில் இதுக்கும் போகாமல் மற்றவங்களுக்குலாம் போய் சேரக்கூடாதுன்னு வந்து இருக்கிறதுக்கு தான் டேமேஜ். ஸோ அந்த டேமேஜ் கண்ட்ரோலை ஜீன் கிரே அட்டாக் பண்ணுவான், கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுவான். அந்த ஏன் அந்த டேமேஜ் கண்ட்ரோலை அட்டாக் பண்ணுறான் அதை கண்டுபிடிக்கிறது அந்த கதை. ஆப்வியஸாக அந்த நிஞ்சாஸ் ஃபைட்லாம் வந்து நீங்கள் அதில் தான் பார்க்கணுமோ, அது வந்து பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் லைக் அந்த அரக்னர் இதை வந்து பீட்டரை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு இது வச்சுருப்பான். ஏன்னா அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடக்கூடாதுங்கிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது வரும், அதை வந்து ஒரு ரொம்ப அவன் கண்ட்ரோலை மீறி அது நடந்துப்பான். பீட்டர் பார்க்கரோட கண்ட்ரோல், ஸ்பைடர்மேன் கண்ட்ரோலில் அந்த பவரை கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அதை எடுத்து விட்டுட்டு அங்கே சண்டை போடுற சீன்லாம் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அந்த பிளேடு கரெக்டாக அவன் குத்த வருவான். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கட்டானாவை வந்து அப்படியே அவனோட வெப்பை வச்சு அந்த பிரிக்கிற சீன்லாம் வந்து அப்படியே பிரமாதமாக அப்படியே சில்லறையை செதற விடுற சீன் மாதிரி தான் இருக்கும். அருமையாக இருக்கும். உள்ளே போவான், அவனுக்கு அவனோட பவர்ஸோ சென்சஸ் எல்லாமே பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரான சீனு. அது நீங்கள் பாருங்கள், அந்த ஃபைட் சீன்லாம் நல்லா ஒர்த்தான சீனு. ஐ தாட் பீட்டர் டை, லைக் ஸ்பைடர்மேன் செத்துருவாங்கிறது வந்து ஒரு தியரி போயிட்டு இருந்துச்சு. ஆப்வியஸாக ஸ்பைடர்மேன் ஆக்சுவலாக ஒரு தியரி படி எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் செத்துருக்கணும். பட் அதாவது பனிஷர் வந்து காப்பாற்றுறக்கோசரம் ஒரு ஸ்னைப்பரை வச்சு சுடும்போது ஸ்பைடர்மேன் அதை சென்ஸ் பண்ணிடுவான். சென்ஸ் பண்ணி லைக் அந்த புல்லட்டை வந்து ஜீன் கிரேக்காக அவன் வாங்கிடுவான். ஸோ அதுக்கப்புறம் ஜீனோட இடத்துல சொல்லுவாள், லைக் ஐ டோன்ட் லைக், அது ஒரு நல்லா இருக்கும் அந்த சீன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஒன் அப்படின்னு சொல்லும்போது, யூ ஹேவ் மீ அப்படின்னு சொல்லும்போது, லைக் ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு இந்த உலகத்தால் இல்லைனா கைவிடப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது தே போத் ஆர் தேர் ஃபார் ஈச் அதர்ங்கிறத அவங்க பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக அந்த எதுவுமே இருக்கா. பட் ஒருத்தர் வந்து அப்படி சொல்லும்போது அது இட் வில் கிரியேட் அ பிக் இம்பேக்ட் ஆன் சம்மோன் எல்ஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பீட்டர் பார்க்கர் சாக வேண்டிய கண்டிஷனுக்கு தான் இருப்பான். பட் ஜீன் கிரே வந்து அவனோட ஹார்ட்டை துடிக்க வச்சு மேக் ஷுர் ஹீ நாட் டை. லைக் ஓவராலாக சொல்லணும்னா இந்த படம் நல்லா இருந்துச்சா அப்படின்னா, மற்ற எல்லா ஸ்பைடர்மேன் படத்தோட நல்லா இருந்துச்சா, இல்லை இது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுலே முக்கியமான படம், இருக்கிறதுலே சூப்பரான படமா அப்படின்னா, டு பி ஃப்ராங்க் ஐ டோன்ட் திங்க் ஸோ. லைக் இது மற்ற படங்கள் அளவுக்கு, மற்ற எல்லா ஸ்பைடர்மேன் படத்தளவுக்கு, ஒரு ஹோம் கம்மிங் அளவுக்கோ, ஒரு ஃபார் ஃப்ரம் ஹோம் அளவுக்கோ, ஒரு நோவே ஹோம் அளவுக்கோ இது பிரம்மாண்டமாக இருந்துச்சான்னா கிடையாது. இந்த படம் அந்த மாதிரி இல்லை. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இதை மீட் பண்ணலை, அதுதான் உண்மை. பட் அந்த ஸ்டாண்டர்ட்ஸை தாண்டி அந்த லைக் ஸ்டாண்டர்ட்ஸ்னால் எதை மீன் பண்ணுறேன்னா, அதில் இருக்கிற அந்த விஎஃப்எக்ஸ், லைக் அதில் இருக்கிற அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸ், அதில் இருக்கக்கூடிய அவங்க கொண்டு போயிருக்க அந்த ஒரு டெக்னிக்கல் இல்லைன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பிரம்மாண்டம் அது இருக்கா அப்படின்னா கிடையாது. பட் வந்து இந்த படத்துக்கு கான ஜஸ்டிஸ் அதை பண்ணுது. என்ன முடிக்கும் போது கொஞ்சம் வேறு மாதிரி இன்னும் ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்தளவுக்கு ஒரு கொஞ்சம் ஆரம்பத்தில் மிட்டில் போகிறது கடைசியில் இருக்கா அப்படின்னா கிடையாது. இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். பட் இட்ஸ் நாட் ஸோ டிசப்பாயிண்டிங், பட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். அது அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, இந்த படம் இன்னுமே ஒரு நல்ல இதை வந்து அட்டைன் பண்ணியிருக்கோம் ஆப்வியஸாக. ஆனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டே ஆகணும், இந்த ஸ்பைடர்மேன் இந்த ரொம்ப நாள் கழித்து மார்வலில் ஒரு நல்ல படம் வந்திருக்குன்னா அது இதை தான் சொல்லணும். ஏன்னா பழைய மார்வல், ஓஜி மார்வலுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியலைனாலும் இட்ஸ் அ குட் ஃபிலிம், எல்லோரும் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக டிக்கெட்டே கிடைக்கல, நான் வந்து கடைசி நேரத்தில் புக் பண்ணி ஒரு மொக்க தேட்டரில் தான் போய் பார்த்தேன். பட் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக செகண்ட் டைம் நான் வாட்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்தும் இவ்வளோ லேட்டாக தான் ரிவ்யூ போடுறேன். சாரி, டியூட்டி கால்ஸ் என்னால் பண்ண முடியல. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி கன்சிஸ்டன்ட், ஸோ ஐ எம் just doing it anyway. Yeah, that's it. எல்லாரும் போய் படத்தை பாருங்க, இட்ஸ் அ குட் ஃபிலிம். அப்படியே நல்லாயிருக்கும். போஸ்ட் கிரெடிட்டும் ஐ எம் நாட் ஸோ சாட்டிஸ்ஃபைட், பட் இட்ஸ் ஓகே. லைக் ஏதாவது ஒரு டூம்ஸ்டேக்கு ஏதாவது கொடுப்பாங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட போயிருந்தோம். பட் இட்ஸ் நாட் ஹேப்பன்ட். லைக் எனிவே இட்ஸ் அ குட் ஃபிலிம், எல்லோரும் போய் பார்க்கலாம். டிக்கெட்டே கிடைக்கல, டிக்கெட் கிடச்சா சீக்கிரம் போய் பாருங்கள். ஐமேக்ஸில் பார்க்கணுன்னு நினச்சேன், பட் வந்து ஐமேக்ஸ் எப்பயுமே ஃபுல்லாக இருக்குது. சின்ன ஸ்க்ரீன் ஏதாவது கோல்டு தான் இருக்குது. ஸோ இஃப் யூ கைஸ் காட் டிக்கெட், ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் இட். யா, பை.